ஸோ டக்குன்னு ஒரு படத்தோட ரிலீஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்மளுக்காக காத்துட்டே இருந்திருக்காங்க. இவங்க இந்த பாட்டுக்காக என்ன சீக்கிரமாக எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், தம்பி தான். ஆக்சுவலி நான் வந்து இவர் உள்ள ஆடிட்டு இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இவரை வச்சு ஒன்று போனால் நல்லாயிருக்கும். இவர் ஒய்ஃப் கிட்டலாம் நான் சொல்லிட்டே இருந்தேன். வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டில் தான் நான் படம் வந்து மாஸ்டராக ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். ஸோ அண்ணனும் வந்து அதில் பாடினா பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி வெளியே பிளானிங் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஸோ தலைவர் வந்தார், பொட்டியோடு வந்தார். இல்லை அதான் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிருந்தாங்க போல. அது இல்லை, எனக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க தம்பி. நீ சீக்கிரமாக வரணும்னு நினைக்கல, நீ முடிச்சுட்டே வந்து நீ பண்ணிருக்கலாம். பட் ஓகே, சூப்பர் தான். ரொம்ப நல்ல வாய்ப்பு தம்பிக்கு ஒரு பண்ணது. மணி நீங்க வரணும்னு எதிர்பார்த்திருப்பாரு, மணியோட வருவீங்கன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல. சரி, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு எதிர்பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களோட ஜேர்னியே ரொம்ப பெரிய ஜேர்னி. நீங்கள் வந்து பேக் டான்ஸராக இருக்கீங்க, எதுவாக இருக்கீங்க, கோரியோகிராஃபர் வந்து இப்போ ஒரு தனி படத்துக்கு இந்த படத்தோட கோரியோகிராஃபர் யார்? மணிச்சந்திரா. அதுவே வந்து ஒரு சரியான விஷயம். ஸோ அப்படி பண்ணும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா முதல் படத்தில் யார் கூட இன்கார்பரேட் பண்ணுறன்றது சூப்பராக இருக்கும். இப்போவே இந்த பாட்டை பற்றி நீங்கள் விட்டு அந்த ஒரு முன்னோட்டமாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு மாதிரி கான்செப்டாக விட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவே ஒரு மக்கள் மனசில் ஒரு தனியாக இடம் முடியும். யாரோட கான்செப்ட் அது ஆக்சுவலாக அங்கே ஆல்பர்ட் தேட்டரில்? டீமோட கான்செப்ட் தான். அந்த ப்ரொமோ வந்து முழுக்க டீமோட, மெயினாக ஏடிஸ் அவங்கெல்லாம் பயங்கரமாக அவங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். அதில் கொஞ்சம் நம்ம இது பண்ணோம். மற்றபடி அவங்க தான் ஃபுல்லாக எல்லாமே. அண்ட் கொரியோகிராஃபர் இன் சினிமா ரியாலிட்டி ஷோனா தெரியும் என்ன நடக்கும் எப்படின்றது தெரியும். மாஸ்டர் ஆகணும் அவ்வளோதான் இருக்குது மைண்டில். எப்படி யார் அப்ரோச் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி பிஹாண்ட் பிக்சர்ஸ்லேருந்து. சரி ஓகே, ஏதோ பயங்கர டான்ஸ் நம்பர் தான் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தது வந்து ஒரு மாண்டேஜ் சாங் தான். ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன், அந்த சின்ன வயசு ஜிவி சாரோட அந்த போர்ஷன். இது எப்படா நம்மளை நம்பி மாண்டேஜ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு, 4 5 ஆச்சு, டோட்டலாக 6 சாங் டோட்டலாக அப்படி கொடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருக்குது. வெயிட் இஸ் வர்த்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பி ராஜ், ஹாப்பியாக இருக்கேன். இல்லை, படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் ஹாப்பியாக வச்சிருக்கு. நான் உங்களுக்கு எப்படி நினச்சேன்னா, நீங்கள் உங்களுக்கு சினிமான்றது புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பாடலாம் பாடிருக்கீங்க. ஆனால் அந்த அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அவ்வளோ கேமரா இருக்கும்போதே உங்களை சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பாட்டு பாடவே இல்லை, சும்மா ஏமாத்தாதீங்க காணாமல். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி 25,000 பேருக்கு முன்னாடி ஹிப்ஹாப் ஆதி அவர் கூடிய நின்று அந்த பாட்டு 40,000 45,000 நிறைய பேர் ஒரு வெளியே நின்று இருந்தாங்க உள்ள. சரி, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு முன்னாடியே நீங்கள் பாடி நான் தாண்டா இந்த பாட்டு பாடினா அதோட ஒரு கிரியேட்டர் கூட பாடிட்டீங்க. எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட்லாம்? இல்லை, ரொம்ப அவர் அண்ணன் உடனே ஃபோன் பண்ணாப்புல வந்து உடனே வினோத் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி டப்பிங் பேசுறதுக்கு அவர் மேடையிலே சொல்லியிருப்பாரு பாருங்க, டப்பிங் பேசுறதுக்காக படம் நடிச்சிட்டு போயிட்டேன். இப்போ மீசை முறுக்கு 2 அவர் கூட நடிச்சிருக்கேன். சூப்பர். அதில் 2 பாட்டு பாடியிருக்கேன், நானும் அவரை சேர்ந்து பாடியிருக்கோம். அவர் இப்போ பாதி சார் வந்து ஓப்பனிங் அவர் வந்தார் தெரியுங்களா இண்டஸ்ட்ரியில், அதுலேருந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஆல்பம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் கூட நான் சில விஷயங்கள் என்னுடைய பாட்டெலாம் அவர் கேட்டு நான் உன்னுடைய பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன்பா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ மேடையிலே சொல்லிட்டார், இந்த மாதிரி என்னுடைய மை பிரதர் என்னுடைய நண்பன் அப்போதுலேருந்து என் கூடயே வர்றாரு. அவரை நான் டப்பிங்காக நான் கூப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ லேட்டாக வந்துட்டார். வந்தோடனே அவருக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்குது. அடுத்தடுத்து நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.